உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஊழியக்காருக்கு தன்னோட சொந்த ஊர்ல கனம் கிடையாது. பேருக்கு தான் நான் விசுவாசி. ஆனா எனக்குள்ள இருக்கிறது என்னன்னா, நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம தேவனே சார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறோம். ஏன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கல தெரியுமா? அற்புதத்தை பார்த்தவங்க எனக்கு கொஞ்சம் போல விசுவாசம், எனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம். உடனே இவர் பேர் வைக்கிறாங்களா? என்ன பேர் தெரியுமா? நிக்குமா நிக்காதா? அவரு சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனிதரை படைக்கும் போது 2 பேராக படைச்சாங்க. 2 பேர் கிடையாதுங்க, திரளான ஜனங்கள்னு பார்க்கிறோம். திரளான காரியங்களே அற்புதங்களே செய்கிறவராக இருக்கிறாங்க. அது 2ம் சீஷர்களுக்கு சொன்னாங்க. கானானிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த புறஜாதியான பெண்ணுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, யோசேப் என்ன, தானியேல் என்ன, இவர்களை பார்க்கலும் நம்ம விசேஷித்தவங்க. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்னு மட்டும் ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. கரெக்டா இருங்க ஒரு விஷயத்துல. எதுலன்னா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நான் விசுவாசிக்கிற என் தேவன் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுக்காக யூடியூப் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் மறுபடியுமாக ஒரு தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் மறுபடியுமாக ஆண்டவரே, இந்த ஏழைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க அப்பா, என்னை மறைத்து கர்த்தர் நீர் பேசுங்க அப்பா. பேசுகிறது ஆண்டவரே அப்பா, மற்றவர்கள் கேட்கும் போது அப்பா, அது ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கு என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்னோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிற நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுங்களா? விசுவாசி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாருன்னா விசுவாசி. விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு விசுவாசியின் ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா நிறைய இடத்துல நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டு விடுகிறோம். இந்த மாதிரி ஒரு சில பேர் தங்களோட விசுவாசத்தை விட்டுட்டாங்க. அந்த விசுவாசத்துல நான் 3 பிரிவாக இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு படிப்படியா உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல விசுவாசத்தின் குறைவான படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுன்னு நம்ம இந்த நாளில பார்க்க போகிறோம். நம்ம வாசித்து கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்து கேட்போம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது விசுவாசத்தை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம விசுவாசி. ஆனா இங்க பார்க்கும்போது அவிசுவாசத்தை பத்தி பேசப்படுகிறது. இது யாரை குறிச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வளர்ந்த, இயேசு பிறந்து வளர்ந்த அந்த நாசரேத்துன்னு ஊருக்கு அவர் வராங்க. வரும்போது அவர் வர வழியில நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செஞ்சுட்டே வந்தாரு. பேய்களை துரத்துனாங்க, அதுக்கப்புறம் பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்தினாங்க, அப்புறம் நிறைய 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 ஒரு அற்புதத்தை செஞ்சு, அதாவது இயேசு நின்ன இடத்துல எல்லாம் 3 வருஷத்துல அற்புதம், போன இடம்லாம் அற்புதம். ஆனா சொல்லுவாங்க, ஊழியக்காருக்கு தன்னோட சொந்த ஊர்ல கனம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இயேசுவால எந்த அற்புதமுமே ஒரே ஒரு அற்புதம் தான் அவர் அங்க செஞ்சிருக்காங்க. என்ன அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க? சில நோயாளிகளின் மேலே கை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சில நோயாளிகளை தான் அங்க குணமாக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், அங்க அவிவிசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் விசுவாசமா இருக்கிறேன்னு. பேருக்கு தான் நான் விசுவாசி, ஆனா எனக்குள்ள இருக்கிறது என்னன்னா அவிவிசுவாசம். அதாவது நடக்குமா நடக்காதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு நபர் ஒரு பில்டிங் கட்டினாங்களாம். அப்போ பில்டிங் கட்டி முடிச்சுட்டு அந்த ஓனர் சொன்னாங்களாம்,
அந்த பில்டிங் கட்டின என்ஜினியர் கிட்ட, நீங்க வந்து இந்த பில்டிங்க்கு பேர் வைங்க, நீங்களே அழகா கட்டி இருக்கிறீங்க, அழகா வடிவமைச்சு கட்டி இருக்கிறீங்க, இப்ப இந்த பில்டிங்க்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே வந்து இவர் பேர் வைக்கிறாங்களா, என்ன பேர் தெரியுமா? நிக்குமா நிக்காதா அப்படின்னா பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆச்சரியம், என்ன இது வித்தியாசமா இருக்கு பேரு, என்ன இது நிக்குமா நிக்காதான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் கட்டின பில்டிங் மேல அவருக்கே விசுவாசம் இல்லையா, அதாவது நம்பிக்கை இல்லை. இந்த வருஷம் இந்த பில்டிங்கு எத்தனை வருஷம் நிக்க போகுதுன்னு அவருக்கே என்ன பண்ணலையா, தெரியலையா. அப்போ இந்த கட்டின என்ஜினியருக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவரு சொல்றாரு பேரு நிக்குமா நிக்காதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க, அவிசுவாசம், விசுவாசமே இல்லை. எந்த ஒரு காரியத்திலையும் பார்க்கும்போது வந்து மேலோட்டமா சபைக்கு போறோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம தேவனே சார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறோம். ஆனா நம்மளுக்குள்ள வந்து விசுவாசம் இல்லை. ஏன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கல தெரியுமா? அவிவிசுவாசம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம வாயினால சொல்றோம், உதட்டு அளவுல சொல்றோம், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள வந்து நம்ம விசுவாசமா இருக்கிறேன். இந்த பில்டிங் கட்டின இந்த என்ஜினியர் மாதிரி அவருக்கே நம்பிக்கை இல்லை பாருங்க. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேரோட நிலைமை இருக்கு. அதனால தான் நிறைய அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து தடைப்பட்டு போயிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது 3 விசுவாசத்தின் முதல் படியை பார்க்கும்போது எல்லாரும் விசுவாசமா தான் இருக்கணும். ஆனா இங்க அற்புதம் பெறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட அவிவிசுவாசம். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த நாளில் வந்து நம்ம விசுவாசின்னு பேரு, நான் விசுவாசிக்கிறேன்னு பேரு, ஆனா நம்மளுக்கு அற்புதம் நடக்கலைன்னா தெரியுமா? நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நம்பல. இங்க பார்க்கும்போது அதே மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அதன் பின்பு ஆ 11 ம் போஜன பந்தி இருக்கையில் ம் அவர்களுக்கு ம் அவர் தரிசனமாகி ம் உயிர்த்தெழுந்த தம்மை ம் கண்டவர்களை அவர் நம்பாமற் போனது நிமித்தம் ஆ அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் ஆ இருதய கடினத்தை குறித்தும் ம் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது அவர்களோட அவிசுவாசத்தை அவரு கடிந்து கொண்டாங்க. இத்தனைக்கும் கூட இருந்த சீஷர்கள், அற்புதத்தை பார்த்தவங்க, இவங்களே இப்படி அவிசுவாசமா இருக்கும்போது மத்தவங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் உங்க உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, நான் விசுவாசியா இருக்கிறேனா, அவிசுவாசியா இருக்கிறேனா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலைன்னு மட்டும் ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, அவர்களோட இருதய காடின்யம் நிமித்தம். இருதயம் என்ன எப்படி இருக்கு? கடினப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? அவரோட சீஷர்களாம் 11 பேரும். அவங்களோட இருதயமே இயேசு உயிர்த்தெழுந்து வந்து எந்த அற்புதம் செய்ய அவரு வந்து என்ன பண்ணல, போல. நேரம் வந்து சீஷர்கள் கிட்ட தான் அவர் என்ன பண்றாரு, நிக்கிறாங்க. அவங்களே நம்பாம இருக்கும்போது, அவங்களே விசுவாசிக்காம இருக்கும்போது, மற்றவங்க எல்லாம் எம்மாத்திரம் வந்து சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அந்த அவிவிசுவாசத்தை இங்க கடிந்து கொள்ளுகிறதே நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில வந்து அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28, 30 வரைக்கும் படிங்க. உடைக்காகவும் ம் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ம் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். ஆ அவைகள் உழைக்கிறதும் இல்லை, ம் நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ம் அவைகள் ஒன்றை பார்க்கிலும் உடுத்திருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பேர் அவர் என்ன வச்சிருக்கிறாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவிசுவாசி, இரண்டாவது அற்ப விசுவாசி. யாரை பார்த்து சொல்றாங்க? என்னையும் உங்களையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, இன்னைக்கு வந்து ஏக்கத்தோடு இருக்கிறீங்கல்ல, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை, அற்புதம் நடக்கலை. ஃபர்ஸ்ட் விசுவாசமே இல்லை. இந்த ரெண்டாவது பாட்டுல பார்க்கும்போது அற்ப விசுவாசமா, அதாவது விசுவாசம் இருக்கு, எனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் போல விசுவாசம், எனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம். இப்படியெல்லாம் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த காட்டு புஷ்பத்தை நீங்க பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுது, நான் உடுத்துவிக்க என்னால முடியும்னா, நீங்க வந்து விசேஷமானவங்க. ஆண்டவர் வந்து நம்மளை விசேஷமா படைச்சிருக்கிறாரு. அவரு சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் கரெக்டா இருங்க ஒரு விஷயத்துல. எதுலன்னா
விசுவாசத்துல கொஞ்சம் போல விசுவாசம், கொஞ்சமான விசுவாசம், இப்படியெல்லாம் ஆண்டவர் இருந்தா அவர் அற்புதத்தை செய்ய மாட்டார். அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவிசுவாசத்தை கடிந்து கொண்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன் அற்ப விசுவாசத்தை தூக்கி உன் பின்னாடி போடுன்றாரு. ஹல்லேலூயா. இந்த 2023ஆம் ஆண்டுல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். முதல்ல உன் அற்ப விசுவாசத்தை தூக்கி போடுன்றாரு. இவைகள் எல்லாம் நான் பார்க்கும்போது, உங்களை விசேஷமா படைச்சிருக்கிறேன்னு எனக்கு செய்ய தெரியாதா? கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்வேன்றாரு. இப்போ அற்ப விசுவாசத்தை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனிதரை படைக்கும் போது 2 பேராக படைச்சாங்க. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே நம்ம பார்க்கும்போது 2 பேர் கிடையாதுங்க, திரளான ஜனங்கள்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள். அப்போ ஆண்டவர் திரளான காரியங்களை செய்கிறவர், திரளான காரியங்களை அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாங்க. ஆதியில 2 பேரு, ஆனா கடைசி புஸ்தகத்துல திரளான பேரு. இப்போ நம்ம 2 பேரை உதாரணத்துக்கு பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது, முன்னாடி இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, பின்னாடி இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம பார்க்கும்போது யோசேப்பு பார்வோன் கிட்ட போயிட்டு, அந்த பார்வோன் யோசேப் கிட்ட தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பார்வோன் கிட்ட யோசேப் சொல்றாரு, நீ தரிசனத்தை சொல்லு, நான் உனக்கு என்ன பண்றேன், பதில் சொல்றேன்றாரு. ஆனா இதே தானியேல் அநேக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தானியேல் புஸ்தகத்துல நீங்க பாருங்களேன், அவரு சொல்லுவாரு அந்த நேபுகாத்நேச்சர் கிட்ட, நீ ஒன்றும் தரிசனம்லாம் சொல்ல தேவையில்லை, நானே தரிசனம் உனக்கு சொல்றேன், நானே அதுக்கு ஆன்சரும் நானே சொல்றேன். பாருங்க, அப்போ அந்த யோசேப்புக்கும் இந்த தானியேலுக்கும் இடையில அநேக வருஷங்கள் அந்த இடைவேளையில எப்படி அவங்க விசுவாசத்துல பெருகுனாங்கன்னு பாருங்க. அவங்க அற்ப விசுவாசியா இருக்கல பாருங்க, நாளுக்கு நாள் விசுவாசத்துல பெருகுனாங்க. அது போலதான் ஆதியில 2 பேரு, வெளிப்படுத்துதல திரளான ஜனங்கள். யோசேப்பு அவரு சொல்றாரு, தரிசனத்தை சொல்லு, நான் பதில் சொல்றேன்னு. ஆனா தானியேல் சொல்றாரு, உன் தரிசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நானே தரிசனத்தை நானே பதிலும் சொல்றேன்றாரு. அப்ப இவரோட விசுவாசம் எப்படி இருக்கு, தானியேலின் விசுவாசம்? இன்றைக்கு உங்க விசுவாசம், என் விசுவாசம் எந்த லெவல்ல இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சோதிச்சு பார்க்கலாம். ஆகையினால நம்ம அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது. இப்போ 3ஆவதாக ஒரு நபரை நம்ம விசேஷமாக பார்க்க போறோம். அது யாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? அது 2ம் சீஷர்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2வது அற்ப விசுவாசின்னு யார சொன்னாங்க? நம்ம எல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆனா ஒரு புறஜாதியாகிய ஒரு கானானிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு நம்ம பேரு விசுவாசி. ஆனா பெரிய விசுவாசின்னு நம்மளை பார்த்து யாருன்னா இதுவரைக்கும் சொல்லியிருப்பாங்களா? ஆனா இந்த கானானிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரம் முதலே அந்த இடத்துல ஒரு விடுதலை வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நானும் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான். ஹல்லேலூயா. இந்த 2023ஆம் ஆண்டுல ஒரு முடிவெடுங்க. ஹல்லேலூயா. நான் அவரு சொல்ல, நம்ம உபாகமம் 28ல அவரே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். இப்போ நம்ம யோசிக்கலாம், விசுவாசத்துல அவிசுவாசியா இருக்கிறேனா, அற்ப விசுவாசியா இருக்கிறேனா, இல்ல விசுவாசியா இருக்கிறேனா, பெரிய விசுவாசியா இருக்கிறேனா? நான் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தினதுனால நேற்று வரைக்கும், இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும், ஒருவேளை நான் விசுவாசியா, அற்ப விசுவாசியா, சாதாரண விசுவாசியா இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து அந்த புறஜாதியான பெண்ணுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, உன் விசுவாசம் பெரியது என்று, அந்த விசுவாசத்தை வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயரத்துல கொண்டு போவேன். ஹல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குவேன்னா, நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, தலையாக, நம்ம தலைக்கு மேல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? கழுகு. ஹல்லேலூயா.
இப்போ இந்த கழுகு வந்து என்ன பண்ணும்னா, மழை பெஞ்சா மற்ற பறவைகள் எல்லாம் ஈரத்துல போய் அங்கங்க உட்காரும். ஃபுல்லா உடம்பெல்லாம் ஈரத்துல இருக்கும். ஆனா இந்த கழுகு மட்டும் என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு தெரியுமா? அது வந்து மழை வந்தா அந்த மழைக்கு மேல, அதாவது மழை எங்க இருந்து வருது நம்ம பார்க்கும்போது மேகத்திலிருந்து மழை வருதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கழுகு என்ன பண்ணும், தான் நனையாம இருக்கிறதுக்கு அந்த மேகத்து மேல ஒரு படி மேல அது பறக்குமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து நம்மளோட விசுவாசம் இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு லெவல்ல இருக்கிற விசுவாசம் கிடையாது. நம்ம விசுவாசத்தை நாளுக்கு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தணும். விசுவாசத்தில் கூட இருந்த சீஷர்களே விசுவாசத்துல குன்றி போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம விசுவாசம் குன்றி போக கூடாது. பிரியமானவர்களே, நம்ம விசுவாசம் பெரிதா இருந்தா யோசேப்பு என்ன, தானியேல் என்ன, இவர்களை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவங்க. இவர்கள் செய்த காரியங்களிலும் அதிகமான அந்த தானியேலே சொல்றாரு, நீ சொல்லாத நானே சொல்றேன்னா, இந்த ஜெயா இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லணும், நீங்க யாரும் எனக்கு சொல்லாதீங்க விசுவாசத்தை பத்தி, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பெரிய விசுவாசி, நான் சாதாரண விசுவாசி கிடையாது. அந்த கானானிய பெண்ணுக்குள்ளவே ஒரு விசுவாசம். அந்த நாய்க்களுக்கு கீழே விழுந்த நாய் சாப்பிடுகிற அந்த உணவை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த பெண் கேட்கிறா பாருங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை அழகா பார்க்கலாம். ஆகையினால வந்து என் தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் சொல்றது ஒண்ணுன்னு, நீங்க அவிசுவாசியா இருக்காதீங்க, அற்ப விசுவாசியா இருக்காதீங்க, பெரிய விசுவாசியா முழுமையான விசுவாசியா இருந்தீங்கன்னா அந்த கேள்வியே நம்மளுக்குள்ள வராது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம விசேஷமானவர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? என் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்ல முடியும், நான் அற்ப விசுவாசியும் கிடையாதுங்க, நான் அவிசுவாசியும் கிடையாதுங்க, நான் வெறும் விசுவாசியும் கிடையாதுங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே யோசேப்பு ஆண்டவரே தரிசனத்தை சொல்லி நான் பதில் சொல்லுகிறேன் நான் ஆண்டவரே. ஆனால் பின்னாடி வந்த தானியேலும் அந்த தரிசனத்தை நானும் சொல்றேன், அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன்னு சொல்லி ஆண்டவரே அவன் பேசுவான் என்றால் ஆண்டவரே, அவன் விசுவாசம் எப்படிப்பட்டது, அவனோட வளர்ச்சி எப்படிப்பட்டது என்று நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சத்தியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க, அவங்களே அப்படி இருந்தோம்னா இயேசு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து நாங்க எப்படி இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எங்களோட விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்பினீரே, அது பெரிய விசுவாசமாக ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விசுவாசம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், நன்மை பெருகட்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.